இந்த டிஷ் பண்ணுறதுக்காக வாழைப்பழம் உள்ள தோல் கடலெண்ணெய்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வத்தல், 1/2 ஸ்பூன் குழம்பு பொடி, கொஞ்சம் கல் உப்பு, 1 ஸ்பூன் தேங்காய் பூ. நீங்கள் வத்தல் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மண் சட்டியில் வந்து கொஞ்சம் சூடேறி வர லேட்டாகும். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பூண்டு போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலா தூக்கி ஊற்றிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் புளி தண்ணி, 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கொதிச்சு வரப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிற வாழைப்பூவும் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. சாறு நல்லா வற்றிட்டு கிரேவியாக வரணும். ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லா திக்கானோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் சட்டிக்கு அதுக்கும் நல்லா சாரெல்லாம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு அவ்வளோ சூப்பராக தயாராகிடும். மீன் குழம்பெல்லாம் தோற்று போயிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கும் உங்கள் வீட்டிலும் கமாகம் கட்டும். வாழ்க வளமுடன்.